السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நாளை மறுமை நாளையில் மனிதர்கள் நரகத்தில் வீசப்படுவதற்கு காரணமாக அமையும் மிக பெரும் பயங்கரமான பாவம் நாவினால் செய்யப்பட்ட பாவங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை நாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், குஃப அலைக ஹாதா என்று ஒரு சஹாபியை பார்த்து சொன்னார்கள். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களுக்கும் குற்றம் பிடிக்கப்படுவோமா என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஆதே, வஹல் யகுப்புன் நாஸ ஃபின்னாரி அலா wujuhihim அவ் قال على مناخرهم إلا حصائد ألسنتهم. நாளை மறுமை நாளையிலே மனிதர்கள் நரகத்திலே வீசப்படுவதற்கு காரணமாக அமைவது நாவு செய்த அறுவடைதான். எதை மனிதர்கள் பேசினார்களோ அந்த பேச்சின் விபரீதம் தான் அவர்களை நரகத்திலே தள்ளும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நாவினால் செய்யப்படக்கூடிய 10 பெரும் பாவங்களை பற்றி இன்றைய தினம் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவது, அதிகம் செய்யப்படக்கூடிய ஒரு பாவம் தான் பொய். பொய் என்பது பெரும் பாவங்களில் உள்ள ஒன்றாக இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இய்யாக்கும் வல் கித், பொய்யை உங்களுக்கு எச்சரிக்கின்றேன். பொய் என்பது வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை சாதிப்பது போன்று அடைந்தது போன்று இருந்தாலும் பொய் என்பது எப்பொழுதும் பாவத்தின் பக்கமே மனிதர்களுக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கும். வல் ஃபுஜூர், பாவம் எப்பொழுதும் நரகத்தின் பக்கம் மனிதனை கொண்டு சென்று கொண்டே இருக்கும். ஒரு மனிதன் பொய்யை பேசிக்கொண்டே இருப்பான், அவனது வாயிலிருந்து பொய் வெளியாகி கொண்டே இருக்கும், அல்லாஹ்விடத்தில் பொய்யன் என்று எழுதப்படுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவாகி இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, நாவினால் செய்யப்படக்கூடிய இன்னும் ஒரு பயங்கரமான பெரும் பாவங்களில் உள்ள ஒன்றுதான் புறம் பேசுவது, அவதூறு சொல்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், அத்ததுரூன மல் கீபா, கீபா என்றால் என்ன, புறம் பேசுதல் என்றால் என்ன என்று தெரியுமா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் எப்பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்கும் பொழுது அல்லாஹ் வ ரசூலுஹு ஆலம் என்று சொல்வார்கள். தெரிந்தாலும் இப்படித்தான் சொல்வார்கள். காரணம், நாம் சொன்னால் அது முடிந்து போய்விடும், இதைவிட சிறந்த பதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இருக்கும். அதனால் அல்லாஹ் வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் தான் தெரியும் என்று சொல்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறம் என்றால் என்ன என்பதை பற்றி சொன்னார்கள். திக்ருக அஹாக பிமா யக்ரா, ஒரு சகோதரனை பற்றி அவரிடத்தில் இருப்பதை, அவர் விரும்பாத ஒரு விஷயத்தை, இருக்கக்கூடிய அவர் விரும்பாத விஷயத்தை பற்றி நீங்கள் பேசுவது புறம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு மனிதர் கேட்டார், நான் சொல்வது அவரிடத்தில் இருந்தால் என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் இருப்பதை பேசினால் அது புறம், இல்லாததை பேசினால் அவதூறு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாக இருக்கின்றது. நாவினால் செய்யப்படக்கூடிய பயங்கரமான பெரும் பாவங்களில் உள்ள ஒன்றுதான் நமீமா என்ற கோல் சொல்லும் பழக்கம். ஒருவரை பற்றி இன்னொருவரிடத்தில் கோல் சொல்வது, மூட்டி விடுவது, இப்படியான ஒரு பயங்கரமான ஒரு பாவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கபருக்கு பக்கத்திலே நடந்து சென்றார்கள். சொன்னாங்க, இன்னஹுமா லா யுஅத்தபான், இந்த 2 கபரில் உள்ளவர்களும் தண்டிக்கப்படுகின்றார்கள். வமா யுஅத்தபானி ஃபீ கபீரின், பெரும் பாவம் எதையும் செய்யவில்லை, எமது பார்வையிலே அது பெரும் பாவமாக இல்லை. ஒருவர் சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யாதவராக இருந்தார், மற்றவர் மக்களுக்கு மத்தியில் கோல் சொல்லக்கூடியவராக இருந்தார், இவரிடத்தில் அவரை பற்றியும் அவரிடத்தில் இவரை பற்றியும் கோல் சொல்லக்கூடியவராக இருந்தார், இதனால் தான் இவர் கபரிலே தண்டிக்கப்படுகின்றார் என்று சொன்ன ஹதீஸ் புகாரியிலே பதிவாக இருக்கின்றது. இதே போன்று கண்ணியமானவர்களை, நாவினால் செய்யப்படக்கூடிய பெரும் பாவத்தில் உள்ள ஒன்றுதான் பொய் சாட்சி சொல்வது. ஒருவருக்காக வேண்டி அல்லது தனக்காக வேண்டி ஒரு பொய் விட்னஸை கொண்டு வருவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், பெரும் பாவங்களில் ஒன்றை சொல்லித்தரவா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் ஆம் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, பெற்றோருக்கு நோவினை செய்வது என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாய்ந்து உட்கார்ந்திருந்தார்கள். திடீரென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிமிர்ந்து உட்கார்ந்தார்கள். உட்கார்ந்து விட்டு சொன்னார்கள், அலா வ கௌலு ஸூர், பொய் சாட்சி சொல்வதும் பெரும் பாவத்தில் உள்ளது, பொய் சாட்சி சொல்வதும் பெரும் பாவத்தில் உள்ளது. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
பொய் சாட்சி சொல்வது பெரும் பாவத்தில் உள்ளது என்று பல தடவை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். சஹாபாக்கள் நினைத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது சைலண்ட் ஆகுவார்கள் என்று நினைக்கும் அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் சாட்சி சொல்வது பெரும் பாவத்தில் உள்ளது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரியிலே பதிவாக இருக்கின்றது. இதே போன்று கண்ணியமானவர்களே, தூசண வார்த்தைகளை, கெட்ட வார்த்தைகளை பேசுவது பெரும் பாவங்களில், நாவினால் செய்யப்படக்கூடிய பாவங்களில் உள்ள ஒன்றாக இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸல் முஃமின் பித்தாஆன் வலா பில்லஆன் வலல் ஃபாஹிஷில் பதி. ஒரு முஃமின் சபிக்கக்கூடியவனாக இருக்க மாட்டான், குத்து வார்த்தை பேசக்கூடியவனாக இருக்க மாட்டான், தூசண வார்த்தைகளை, கெட்ட வார்த்தைகளை, அசிங்கமான வார்த்தைகளை பேசக்கூடியவனாக இருக்க மாட்டான். அது முஃமினுடைய பண்பு அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் இப்னு ஹிப்பானிலே பதிவாக இருக்கின்றது. இதே போன்று நாவினால் செய்யப்படக்கூடிய பாவங்களில் உள்ள ஒன்றுதான் தேவையில்லாத விஷயத்தை அதிகம் பேசுவது. தேவையில்லாத விஷயத்தை பேசலாம் கண்ணியமானவர்களை, அளவுடன் நாம் பேசி முடித்துவிட வேண்டும். ஒரு சந்தோஷத்திற்காக வேண்டி பேசலாம். ஆனால் அளவில்லாமல் தேவையில்லாத விஷயத்தையே பல மணித்தியாலமாக பேசிக் கொண்டிருப்பது, இது ஒரு முஃமினது பண்பல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றார், قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون. முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள், அவர்கள் தொழுகையிலே உள்ளச்சத்துடன் தொழுவார்கள், அவர்கள் வீணான விடயத்தை விட்டும், வீணான பேச்சுக்களை விட்டும் புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், அப்படியான பேச்சுக்களை பேச மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃமின்களின் பண்பை பற்றி பேசியிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நாவினால் செய்யப்படக்கூடிய ஒரு பாவம் தான் அல்லாஹ் அல்லாத ஒரு பெயரை வைத்து சத்தியம் செய்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் அல்லாத வேறு ஒரு பெயரை வைத்து சத்தியம் செய்தால் ஃபகத் கஃபர் அவ் அஷ்ரக், அவர் நிராகரித்து விட்டார் அல்லது ஷிர்க் வைத்து விட்டார் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாவினால் செய்யப்படக்கூடிய பெரும் பாவங்களில் உள்ள ஒன்றுதான் ஒரு முஸ்லிமை காஃபிர் என்று சொல்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், ஒருவர் தனது சகோதரனை பார்த்து யா காஃபிர், அல்லாஹ்வை நம்பிய ஒருவரை பார்த்து இப்படி சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருக்கு அது திரும்பி வந்துவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, நாவினால் செய்யப்படக்கூடிய பெரும் ஒரு பாவங்களில் உள்ள ஒன்றுதான் மற்றவர்களை கேலி செய்வது, மற்றவர்களை நாவினால் குறை சொல்வது, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டுவது, குறையை சொல்லி இப்படியெல்லாம் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று அந்த குறையை பெரிதாக நாம் சொல்லி காட்டுவது, இது பெரும் பாவங்களில் உள்ள ஒன்றாக இருக்கின்றது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின் அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும். ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை பற்றி பரிகாசம் செய்ய வேண்டாம், கேவலமாக பார்க்க வேண்டாம். காரணம், நாம் யாரை கேவலமாக பார்க்கின்றோமோ அவர்கள் எம்மை விட அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தில் கூடியவர்களாக இருப்பார்கள். வலா நிசாஉம் மின் நிசாஇன் அஸா அன் யகுன்ன கைரம் மின்ஹுன். சில பெண்கள் சில பெண்களை பற்றி அவர்கள் பரிகாசம் செய்ய வேண்டாம், கேவலமாக அற்பமாக பார்க்க வேண்டாம். யாரை அற்பமாக பார்க்கின்றோமோ, யாரை பரிகாசம் செய்கின்றோமோ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எம்மை விட அந்தஸ்தில் கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே யாரையும் அற்பமாக பார்த்து கேலி செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே பேசுவதற்கு முன்னால் இது பேசுவது சிறந்ததா அல்லது எனக்கு இப்படியான விபரீதத்தை, நரகத்தை சம்பாதிக்கும் வார்த்தையா என்பதை நாம் யோசித்து பேச வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பி இருப்பாரோ ஃபல்யகுல் கைரன். ரெண்டு ஆப்ஷனை தந்தார்கள். ஒன்று, நல்லதை பேசட்டும், அவு லியஸ்முத், அல்லது சைலண்டாக இருக்கட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த ரெண்டு ஆப்ஷனில் ஒன்றை வாழ்க்கையில் கடைபிடிப்போம். கண்ணியமானவர்களே, வெற்றியாளர்களாக மாறலாம். அல்லாஹ் எம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.